ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் சாட்சி பெற்றவர்களாயிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தேவன் சாட்சி கொடுத்தார், தன்னிடத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறவர்கள் என்று. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான். மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவன் என்றும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்றும் சாட்சி பெற்றான். தானியேல் பிரியமானவன் என்றும் மிகவும் பிரியமானவன் என்றும் தேவனால் சாட்சி பெற்றான். அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்கிற சாட்சியை பர்னபா பெற்றுக்கொண்டான். இன்னும் அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் வெவ்வேறு காரியங்களிலே சாட்சி பெற்றவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே கர்த்தரால் சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்திலாகலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்கிறதுனாலே ஆகலும், உண்மை உள்ளவன் என்றாகலும், பிரியமானவன் என்றாகலும், ஏதோ ஒரு காரியத்திலே தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கின்ற இடத்திலே, நாம் வாழுகின்ற இடத்திலே, நாம் பணிபுரிகின்ற அல்லது படிக்கின்ற இடத்திலே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருடைய சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஒரு நல்ல சாட்சியாக நாம் வாழுவோம். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஒரு காரணமாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் வாழுவோம். நற்காரியங்களில் சாட்சி பெற்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே எங்கள் முன்னோர்கள் விசுவாசத்திலே உம்மிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் என்றும், தாவீது, மோசே, தானியேல், பர்னபா போன்றவர்கள் எல்லாரும் கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் உம்முடைய திருவசனத்திலே தியானித்தோம். நாங்களும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ நீர் விரும்புகிறேன். அதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.